இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கூட்டணி அமோக வெற்றி. ராஜபக்சே, பிரேமதாசா, ரணில் கட்சிகள் துணை தெரிப்பு. புகாருக்குள்ளான நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து முதலீடு. செபி தலைவர் மாதவி மீது காங்கிரஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. ஊட்டச்சத்தை உறுதி செய், இரண்டாவது கட்டத்தை தொடங்கி வைத்தார் ஸ்டாலின். நலிந்த மக்களின் மேம்பாட்டுக்கானது திமுக ஆட்சி என பெருமிதம். ஆட்சி அமைப்பது தொடர்பான ஆலோசனையில் அதானி பங்கேற்ற விவகாரம். வாய் தவறி கூறிவிட்டதாக அஜித் பவார் திடீர் மறுப்பு. வணக்கம். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் 2 பங்கு இடங்களை கைப்பற்றி வரலாற்று சாதனையை படைத்துள்ள ஆளும் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளிலும் மிக பெரும் வெற்றி பெற்றுள்ளது. அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் 225 இடங்களுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. 113 இடங்களை பிடிக்கும் கட்சியே பெரும்பான்மை பலம் பெறும் என்ற நிலையில் அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி, முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி, முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஆகியவற்றுக்கு இடையே கடும் போட்டி நிலவியது. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் நேற்று மாலையே வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. விடிய விடிய நடந்த வாக்கு எண்ணிக்கையில் 141 இடங்களை கைப்பற்றி அதிபர் அனுர திசாநாயக்கவின் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. மேலும் கட்சிகள் பெற்ற வாக்குகளின் விகிதாச்சார அடிப்படையிலான தேசிய பட்டியலில் அனுரவின் கூட்டணி கூடுதலாக 18 இடங்கள் பெற்றது. இதையடுத்து அக்கூட்டணி மொத்தம் 159 இடங்களை கைப்பற்றி நாடாளுமன்றத்தில் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளது. இதை அக்கூட்டணி ஆதரவாளர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். கடந்த நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி 40 இடங்கள் மட்டுமே பெற்று 2வது இடத்தை பிடித்தது. முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி 5 இடங்களிலும், மஹிந்த ராஜபக்சே கட்சி 3 இடங்களிலும் மட்டுமே வென்று படுதோல்வியை சந்தித்துள்ளது. இலங்கை தேர்தல் வரலாற்றில் எந்த கட்சியும் 2 பங்கு வெற்றியை பெற்றதில்லை என்பதால் இந்த பிரம்மாண்ட வெற்றி பேசுபொருளாகியுள்ளது. தேர்தலில் மகத்தான வெற்றியை அளித்ததற்காக இலங்கை மக்களுக்கு அதிபர் அனுரகுமார நன்றி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பெரும்பான்மை பலம் நல்லாட்சிக்கு உதவும் என்றாலும் வலுவில்லாத எதிர்க்கட்சி இருப்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என இலங்கை அரசியல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதனிடையே வடகிழக்கில் தமிழர்கள் வசிக்கும் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, திரிகோணமலை மாவட்டங்களிலும் அனுர ஆதரவு அலைவீசிய நிலையில் அங்கும் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமே தமிழரசு கட்சி வென்றிருக்கிறது. மலையக தமிழர்கள் அதிகமுள்ள நுவேரேலியாவில் கலைச்செல்வியும், பதுளையில் அம்பிகா சாமுவேல் என 2 பெண்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பில் வெற்றி பெற்றுள்ளனர். கடந்த 47 ஆண்டுகளில் மலையக தமிழர்கள் சார்பில் பெண்கள் தேர்வு செய்யப்படுவது இதுவே முதன்முறையாகும். பங்குச்சந்தையில் உள்வர்த்தகம் செய்ததாக புகாருக்குள்ளான நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுடன் கூட்டு சேர்ந்து வர்த்தகம் புரிந்ததாக செபி தலைவர் திருமதி மாதவி புட்ச் மீது காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அதானி குழுமம் வெளிநாடுகளில் உருவாக்கிய நிறுவனங்களில் திருமதி மாதவி புட்ச் மற்றும் அவரது கணவர் பங்குகளை வைத்திருந்ததாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றம் சாட்டியது. அதானியின் சந்தேகத்துக்குரிய நிறுவனங்கள் மீது செபி எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அந்த நிறுவனத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. திருமதி மாதவி புட்ச் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்த ஆதாரங்களை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, காங்கிரஸ் ஊடக பிரிவு தலைவர் திரு பவன்கரா ஆகியோர் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக விமானத்தில் பயணித்தபடி செபி தலைவர் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து இருவரும் உரையாடும் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன படைகள் ஊடுருவி இந்திய வீரர்கள் மீது தாக்குதல் நடத்திய காலகட்டத்தில் சீன நிறுவனங்களில் திருமதி மாதவி புட்ச் முதலீடு செய்ததாக திரு பவன்கரா குற்றம் சாட்டியுள்ளார். திருமதி மாதவியின் கணவர் நடத்தி வரும் அகோரா நிறுவனத்தில் அவருக்கு 99% பங்குகள் உள்ளதாகவும் இது மிகப்பெரிய அத்துமீறல் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனம் மீது செபியில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அந்த நிறுவனம் திருமதி மாதவி புட்சின் கணவருக்கு ஊதியமாகவும் ஆலோசனை கட்டணமாகவும் பணம் வழங்கியுள்ளதாக திரு பவன்கரா தெரிவித்தார். महिंद्रा एंड महिंद्रा के केसेस है वहाँ महिंद्रा महिंद्रा सैलरी भी दे रहा है इनके हस्बैंड को और इनकी हस्बैंड की कंसल्टेंसी को कंसल्टेंसी फीस भी दे रहा है. ये डबल पैसा कैसे आ सकता है? और बाय द वे सर, जिस कंपनी को कंसल्टेंसी का काम मिल रहा है 99% शेयर होल्डर उसमें माधवी खुद है, which again is a violation since you asked me what the violation is. As chairperson of SEBI, she cannot be a 99% shareholder of another company which is getting money from all the clients of SEBI. I mean, most of the clients of SEBI. உள்வர்த்தக முறைகேடு புகாருக்கு உள்ளாகி விசாரணை நடைபெற்று வரும் மற்றொரு நிறுவனத்திற்கு தனது அலுவலகங்களை வாடகைக்கு விட்டு 2 கோடியே 16 லட்சம் ரூபாய் திருமதி மாதவி வருமானம் ஈட்டியுள்ளதாக திரு பவன்கரா கூறினார்.
பங்குகள் பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு செபி தலைவராக இருக்கும்போதே பல பங்குகளில் கடந்த 3 வருடங்களாக அவர் முதலீடு செய்து வருவதாக அவர் புகார் தெரிவித்தார். நலிந்த மக்களின் மேம்பாட்டுக்காக பாடுபடும் மக்கள் ஆட்சியாக திமுக ஆட்சி செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அவர் ஜெயங்கொண்டம் சிப்காட் வளாகத்தில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட உள்ள தோல் அல்லாத காலணி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார். இதையடுத்து வாரணவாசி கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு சென்ற திரு ஸ்டாலின் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை தொடங்கி வைத்தார். பச்சிளம் குழந்தைகள் ஊட்டச்சத்தால் பாதிக்கப்படுவதை தடுக்க பிறந்து 6 மாதம் வரையான குழந்தைகளின் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை அவர் வழங்கினார். பின்னர் கொல்லாபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் 120 கோடி மதிப்பீட்டில் 53 புதிய திட்டங்களுக்கு திரு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 507 பணிகளை திறந்து வைத்த அவர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அப்போது உரையாற்றிய அவர் கட்சி, அரசியல், தேர்தல் ஆகியவற்றை தாண்டி நலிந்த மக்களின் மேம்பாட்டிற்காக திமுக ஆட்சி செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இன்னைக்கு 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாரணவாசி குழந்தைகள் மையத்தில் இந்த திட்டத்தோட 2வது கட்டத்தை தொடங்கி வச்சுட்டு இங்க வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. என்னை பொறுத்த வரையிலும் மிக 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 நலிந்த மக்களுக்கான ஆட்சியா இந்த ஸ்டாலின் ஆட்சி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தின் தந்தையாக மக்களின் குடும்ப தேவைகளை அறிந்து அவற்றை செயல்படுத்தி வருவதாக திரு ஸ்டாலின் கூறினார். ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட திட்டங்களால் ஒவ்வொரு வீட்டிலும் அனைவரின் மனங்களிலும் என்றும் நிலைத்து அழிக்க முடியாத ஸ்டாலினாக இருப்பேன் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கண் அழுத்த நோய் உள்ளிட்ட பார்வை திறன் குறைபாடு உள்ள ஏழைகளுக்கு இலவச அறுவை சிகிச்சை செய்வதற்காக சன் டிவி 75 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவாக ஏழை எளியோரின் கல்வி, மருத்துவ சிகிச்சை, சமூக மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்காக சன் ஃபவுண்டேஷன் மற்றும் சன் டிவி பல்வேறு அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக பார்வை திறன் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ள சென்னை அகர்வால் கண் மருத்துவமனைக்கு சன் டிவி 75 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்துள்ளது. இதற்கான காசோலையை அகர்வால் கண் மருத்துவமனை நிர்வாகிகள் டாக்டர் சௌந்தரி, டாக்டர் சுதா ஆகியோரிடம் சன் டிவி சார்பில் திருமதி மல்லிகா மாறன், திருமதி காவேரி கலாநிதி மாறன் ஆகியோர் வழங்கினர். இந்த நிதியின் மூலம் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள 55 ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என்று அகர்வால் கண் மருத்துவமனை மண்டல மருத்துவ இயக்குனர் டாக்டர் சௌந்தரி தெரிவித்தார். பிறவிலேருந்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இல்லாட்டினா அடிபட்ட லென்ஸ் அதோட பொசிஷன்லேருந்து விலகிறப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த க்ளூடயோல் டெக்னிக் தேவைப்படும். இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கேட்ராக்ட், ஸ்குவெண்ட், ரெட்டினா ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்துக்குமே இவங்க சன் டிவி நெட்வொர்க் கொடுத்த 75 lakhs டொனேஷன் யாருக்கு வசதி இல்லையோ அவங்களுக்கு அறுவை சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படும். ஏழை எளியோருக்கு கல்வி, அடிப்படை கட்டமைப்புகள் மற்றும் கற்றல் சூழலை மேம்படுத்துதல், தரமான இலவச சிகிச்சை, மகளிர் மற்றும் இளைஞர் நலன், கிராமப்புற மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காக சன் டிவியும் சன் ஃபவுண்டேஷனும் தொடர்ந்து நிதி உதவி அளித்து வருகின்றன. அந்த வகையில் நலிவடைந்த பிரிவைச் சேர்ந்த கண் நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளிப்பதற்காக 2008ஆம் ஆண்டு முதல் அகர்வால் கண் மருத்துவமனைக்கு சன் டிவி மற்றும் சன் ஃபவுண்டேஷன் தொடர்ந்து நிதி உதவி அளித்து வருகின்றன. சன் டிவி மற்றும் சன் ஃபவுண்டேஷன் இதுவரை அளித்த நிதி உதவியின் மூலம் அகர்வால் கண் மருத்துவமனையில் 8603 பேருக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் அதிகார பகிர்வு தொடர்பான பாஜக தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்தில் அதானி பங்கேற்றதாக தாம் தெரிவித்தது வாய் தவறி வந்த வார்த்தை என்று துணை முதலமைச்சர் திரு அஜித் பவார் தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் 2019ஆம் ஆண்டு இந்த இரு கட்சிகளும் கூட்டணி ஆட்சி அமைத்தனர். அது தொடர்பாக டெல்லியில் அதானியின் விருந்தினர் இல்லத்தில் இரு கட்சிகளின் தலைவர்களும் சந்தித்து பேசினர். திரு அமித்ஷா, திரு சரத்பவார் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் தொழிலதிபர் கௌதம் அதானியும் கலந்து கொண்டதாக அண்மையில் திரு அஜித் பவார் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா அரசியலில் அதானியின் தலையீடு குறித்து கண்டனங்கள் எழுந்தன. நான்டெட் மாவட்டத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி இது குறித்து கேள்வி எழுப்பினார். தாராவி பகுதி மறு நிர்மாண திட்டத்தை தமது நிறுவனத்திற்கு பெறுவதற்காக மகாராஷ்டிரா அரசியலில் அதானி தலையிடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். இதனிடையே அதானியின் விருந்தினர் இல்லத்தில் ஆலோசனை கூட்டம் நடந்ததை உறுதி செய்த திரு சரத்பவார் அதில் அதானி பங்கேற்கவில்லை என்று தெரிவித்தார். இந்நிலையில் திரு அஜித் பவார் இன்று அளித்த பேட்டியில் அரசியல்வாதிகள் சில நேரங்களில் பரபரப்பாக இருப்பார்கள் என்றும்
ஆட்சி அமைப்பது தொடர்பான ஆலோசனையில் அதானி பங்கேற்றதாக தாம் தவறுதலாக கூறிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மாநிலத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, ஊத்து ஆகிய பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று விட்டுவிட்டு மழை பெய்தது. ஈரோட்டில் கொட்டிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. புதுக்கோட்டை, அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை மக்களுக்கு மகிழ்வை தந்தது. கரூர், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர் பகுதிகளில் இன்று காலை 3 மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்தது. இதனால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி பள்ளிக்கு சென்றனர். இதனிடையே மன்னார் வளைகுடா, அதனையொட்டிய இலங்கை கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். குஜராத்தில் ஆரோக்கியமான கிராம மக்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து பிரதமரின் ஜன ஆரோக்கிய திட்ட நிதியில் ஊழல் நடந்தது அம்பலமாகியுள்ளது. அகமதாபாத்தில் உள்ள கியாதி மருத்துவமனையில் இதய நோய் உள்ளதாக கூறி தேவையின்றி ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யப்பட்ட 7 பேரில் 2 சிகிச்சைக்கு பின் உரிய பராமரிப்பு அளிக்கப்படாததால் உயிரிழந்தனர். இது தொடர்பான புகார்களை தொடர்ந்து அமைக்கப்பட்ட விசாரணை குழு அந்த மருத்துவமனையையும் சிகிச்சை செய்த மருத்துவர்களையும் ஜன ஆரோக்கிய திட்டத்தில் இருந்து நீக்கியுள்ளது. NLC நிறுவனத்தின் முதல் அனல் மின் நிலையத்தை இடிக்கும் பணி தொடங்கியுள்ளது. நெய்வேலியில் 1962ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த மின் நிலையத்துக்கு 25 ஆண்டுகள் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் சில முறை புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் இயக்கப்பட்டது. ஆயுட்காலம் முடிந்த முதலாவது NLC அனல் மின் நிலையத்தை மூட மத்திய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. அதையடுத்து 2020ஆம் ஆண்டு செப்டம்பரில் மின் நிலையம் மூடப்பட்டது. தற்போது அதை இடிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாசிசத்துக்கும் சர்வாதிகாரத்திற்கும் சிலர் வக்காலத்து வாங்குவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் என் சங்கரையாவின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் திரு பாலகிருஷ்ணன் பேசிய போது திரு விஜய், திரு சீமான் ஆகியோரின் பேச்சுகள் பற்றிய கேள்விக்கு மேற்கண்டவாறு பதிலளித்தார். மண்டல கால மகர விளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை மாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு மேல் சாந்தி மகேஷ் நம்பூதிரி தீபம் ஏற்றினார். தினமும் 70,000 பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட உள்ள நிலையில் முதல் நாளான இன்று முன்பதிவு செய்திருந்த 30,000 பேர் தரிசனம் செய்தனர். இரவு 7 மணிக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டு மேல் சாந்திகள் பதவியேற்கும் நிகழ்வுக்கு பின்னர் இரவு 10 மணிக்கு கோயில் நடை அடைக்கப்படும். நாமக்கல் மாவட்டம் கரிவேப்பம்பட்டி பகுதியில் நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளுக்காக 550 மீட்டர் நீளத்துக்கு ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர். திருச்செங்கோட்டில் இருந்து சங்ககிரி செல்லும் சாலை விரிவாக்க பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ஆக்கிரமிப்பாளர்களின் கடைகள், வீடுகள் உள்ளிட்டவை JCB எந்திரம் மூலம் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டன. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக நெல்லை மாவட்டம் பணகுடி, குத்திரப்பாஞ்சான் அருவி மற்றும் கன்னிமாரான் ஓடையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அருவி மற்றும் ஓடையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். வேலூர் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம்களில் பெறப்பட்ட 3700 கோரிக்கை மனுக்களில் 3000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. வேலூரில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி, 48 முகாம்களில் பெறப்பட்ட பட்டா மாறுதல், மின் இணைப்பு பெயர் மாற்றம், முதல்வர் காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக தெரிவித்தார். மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலி மீனவ குப்பத்தில் 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் இதுவரை தூண்டில் வளைவு அமைக்காததை கண்டித்து கடலில் இறங்கி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கையில் பதாகைகளுடன் கடலில் இறங்கிய 100க்கும் மேற்பட்டோர் கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். செங்கல்பட்டு அருகே தனியார் கேட்டரிங் கல்லூரி மாணவர்கள் 500 பேர் 10 நிமிடங்களில் 1000 வகையான ஆம்லெட்டுகளை தயாரித்து உலக சாதனை படைத்துள்ளனர். இந்த சாதனையை ஐன்ஸ்டீன் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரித்துள்ளது. சாதனைக்கான சான்றிதழ் மற்றும் விருதும் வழங்கப்பட்டது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 55,560 ரூபாயாகவும் கிராம் 6,945 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 99 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் 2/3 பங்கு இடங்களை கைப்பற்றி ஆளும் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. புகாருக்கு உள்ளான நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கூட்டு சேர்ந்து வர்த்தகம் புரிந்ததாக செபி தலைவர் மாதவி புட்ச் மீது காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது.
நலிந்த மக்களின் மேம்பாட்டுக்காக திமுக ஆட்சி செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.